ஏங்க வழக்கம் போல் நம்ம தங்கம் பார்த்தீங்கன்னா வீலிங் அடிங்க ப்ரோ, வீலிங் அடிங்க ப்ரோ, வீலிங் அடிங்க ப்ரோ, வீலிங் அடிங்க ப்ரோ, வீலிங் அடிங்க ப்ரோன்னு கூப்பிட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் போயிட்டுருக்குறது எப்படி ப்ரோ, எப்படி தான் வீலிங் அடிப்பேன்? சரி வாங்க போய் லாலிபாப் எடுத்துடலாம். ஏங்க நம்ம மச்சான் பார்த்தீங்கன்னா புதுசாக பைக் வாங்கிட்டானாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கூப்பிட்டுறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ பைக் இது, என்ன ப்ரோ பைக் இது, நீங்கள் புதுசாக வாங்கினீங்களான்னு கெஞ்சுறாங்க. ஸோ நம்ம மச்சான் புது பைக் வாங்கினா ஓட்டி பாடுறா அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்கானாங்க. எல்லாருமே ஒரு விஷயம், நம்ம மச்சான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் வாங்கியிருக்கான், உனக்கு இருக்க ஓட்ட கொடுக்குறான்னா அவனுக்கே நம்ம பைக் பிடிச்சி. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டுக்காட்டி பைக்குன்னு சொல்கிறாங்க. என் மாப்பிள்ளைக்கு தெரிலன்னா எந்த ஷோரூம்க்கு கேட்டால் எம்பிஏ கூசலோட பைக்குன்றா, ஆனால் இதில் டுக்காட்டின்னு போட்டு கிடையாதுன்னு கேட்டேன். இந்த பைக் பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரே ஒரு சிங்கிள் பிரச்சனை என்னென்னா வண்டியோட சிசி தான். நம்மலாம் என்னடா 1000 சிசி பைக் ஓட்டியிருப்போம். நம்மளாம் 1000 சிசி பைக் வச்சுருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பாக அதாவது 200 சிசி 300 சிசி தான் வச்சுருப்பான். ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 சிசியில் இந்த வண்டி ரொம்பவே ஸ்பீடாக போகுது. கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான் பிரச்சனை. பாருங்கள், கண்ட்ரோல் பண்ண ரொம்ப பிரச்சனை, அதான் நான் கீழே விழுந்திருக்கேன். இந்த வண்டியில் பிரச்சனை என்ன, கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே இந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ மச்சான் புது பைக் வாங்கினாலே நம்மளுக்கு ஓட்ட கொடுப்பான். இன்றைக்கி பாருங்கள் ஓட்டுறக்கு தான் டேய் என்னடா பண்ணிட்டுருக்க, வண்டி மேலே ஏறுறாங்க. மச்சான் இறங்கிட்டான், வண்டி எப்படி இருக்குடான்னு கேட்குறான். ஏறு. ஏங்க நம்ம பைக்கில் ஓட்டினா சத்தியமாக இடம் இல்லை, எப்படி தான் உக்காடுறான்னு நான் பார்க்குறேன். என் மச்சான் என் பைக்கை விடுறான்னு என் மச்சான் கட்டிகிட்ருக்கனா. டேய் வண்டியில் இடமே இல்லைங்க, சத்தியமாக வண்டியில் இடம் இல்லை. எப்படி தான் நானே உக்காண்டு கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கேன். ஐயோ கைஸ், பித்தளைங்க பார்த்திங்கன்னா வர நம்ம ரொம்ப ஓவராக ஆடிட்டுருக்காங்க கைஸ். அந்த பித்தளை பசங்க பார்த்திங்கன்னா தலைமை இருக்கானா, அந்த தலைவனை கண்டுபிடிக்கணுங்க. நம்ம சீக்கிரமாக ஒரு கேம் பிளே போட்டுடலாம். ஸோ கைஸ் GTA San Andreasல நீங்கள் ஏங்க நம்ம மச்சான் பைக்கில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தீங்க, போலீஸ்காரன் கேஸ் போட்டான் என் மேலே. கேஸ் போட்டாங்களா, என் மாப்பிள்ளை சத்தியமாக கோவமாக தான் இருக்கான். என் ஃப்ரெண்டு மச்சான் கோச்சிக்கிட்டு போயிட்டானாட்டுக்குது. ஸோ நம்ம மச்சான் பைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அல்டிமேட்டாக இருக்குது, உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பைக்கை. விடுறதுக்கு மனசு வரல, ஆனால் நம்ம பைக் கிடையாது, மச்சானோட பைக். சரி மச்சான்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். டேய் ஓகேங்க, மச்சான்கிட்ட கொடுத்தாச்சு பைக்கை, எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டானா. ஆடி வாடா ஏறுன்றான். ஏங்க இதே தான் பிரச்சனை, இந்த வண்டியில் இவன் ஏற மாட்டேங்கிறான். ஏறு. மச்சான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டேன், கிளம்பிடலாம்.